செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள். பிறருக்கு கடனாக கொடுக்கக்கூடாத பொருட்கள் என்னவென்று இந்த பதிவில் பார்க்கலாம். எல்லோருடைய வீடுகளிலும் அரிசி இருக்கும். அரிசியை நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கடனாக கொடுத்தால் உங்கள் வீட்டில் உள்ள மகிழ்ச்சி அவர்களுடனே சென்றுவிடும். ஏனெனில் அரிசி சுக்கிரத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. நீங்கள் பிறருக்கு அரிசியை கடனாக கொடுத்தால் உங்களுக்கு சுக்கிர தோஷம் ஏற்படுவது மட்டுமின்றி உங்களது வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகளும் வரும். எள், கடுகு, எண்ணெய் ஆகியவற்றை சனி பகவானுக்கு தொடர்புடையது என்பதால் இதை பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக சனிக்கிழமை அன்று கொடுக்கவே கூடாது. ஏனெனில் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய நாளாகும். அதுபோல பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களையும் உங்கள் அக்கம் பக்கத்தினருக்கு கடனாக கொடுக்கக்கூடாது. மஞ்சள் வியாழன் கிரகத்தோடு தொடர்புடையது என்பதால் இதையும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கடனாக கொடுக்க வேண்டாம். இல்லையெனில் குருதோஷம் ஏற்படும். பூண்டு, வெங்காயமும் கேதுவுடன் தொடர்புடையது என்பதால் இதையும் கடனாக அக்கம் பக்கத்தினருக்கு கொடுக்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் இவற்றை கடனாக கொடுத்தால் உங்கள் வீட்டில் செழிப்பு அப்படியே நின்றுவிடும். அதனை அடுத்து உப்பில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது. எனவே உப்பை ஒருபோதும் பிறருக்கு கடனாக கொடுக்கக்கூடாது. இல்லையெனில் உங்கள் வீட்டில் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும். ஜாக்கிரதை. மேலும் துடைப்பத்தை யாருக்கும் ஒருபோதும் கடனாக கொடுக்கக்கூடாது. மீறி கொடுத்தால் வீட்டில் பணப்பற்றாக்குறை ஏற்படும். அதுபோல நீங்கள் பயன்படுத்திய செருப்பு, துணிமணிகள், பூஜை பொருட்களை ஆகியவற்றை ஒருபோதும் பிறருக்கு கடனாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் பூஜை சம்பந்தமான பொருட்கள் கொடுக்க விரும்பினால் கோவிலுக்கு கொடுங்கள். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னதானம் கொடுப்பதன் மூலம் அவரது பசி ஆறினால் உங்கள் வீட்டில் உள்ள வறுமை நீங்கும். கிழிந்த அல்லது பழைய துணிகளை கொடுப்பதற்கு பதிலாக புதிய துணியை எடுத்து கொடுத்தால் உங்களது ஆயுள் பெருகும். பிறருக்கு தேன் தானமாக கொடுத்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.